இந்த செஷனில் 10th தமிழ் புக்கு கேட்கிறதா என் குரல். ஸோ இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைனுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், பொருள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா வரிகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நுழையும் முன் இந்த பேசேஜை ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கேன். இந்த பற்றியும் நீங்கள் படிச்சிருக்கணும். இயற்கையே மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன். ஸோ எல்லா உயிரினங்களின் முதன்மை தேவை. ஓகேங்களா? உயிரினங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இயற்கையின் கூறுகளில் காற்றோட பங்கு கூடுதலானது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி மாதம்லாம் பார்ப்போம் நம்மளே. காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. ஸோ மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கி சென்றால் புயல், உயிரை உள்ளிருத்தும் காற்று ஓர் உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால் அப்படின்னு சொல்லி ஒரு உரைநடை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மனிதர்கள் இப்போ நம்ம இன்றைக்கி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்கிது? காற்றின் மூலமாக தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். தொல்காப்பியர் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காரு? உலகம் வந்து 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் தன்னுடைய இலக்கண நூலே சொல்லியிருப்பார். உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். அப்படிங்கிறது யார் அப்படின்னா தொல்காப்பியர். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காற்றை பற்றி படிக்க போகிறோம். ஸோ வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான், என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். மெய்யினா உண்மை. காற்று அடிக்கிறதுங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஸோ காற்றுனால மழை, பருவ மாற்றம், இசை, எந்நாளும் இலக்கியம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காற்றை தான் டிஃபைன் பண்ணுது, காற்றை தான் வரையறுக்குது இந்த தொடர் எல்லாமே. ஸோ திருமந்திரத்தில் பாருங்கள், திருமூலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தான். ஸோ அதனால தான் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு? மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். ஸோ இது ரொம்ப முக்கியமான வரிகள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுன்னு கூட கேட்கலாம். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். திருமூலர் தம் டேஸ் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். இல்லை அப்படின்னா டேஸ் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார்னு சொல்லி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடு, சரியான பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஔவையார் படுங்க. ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாமாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஔவையாருடைய வாயு தாரணை அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. காற்றை வந்து என்னென்ன நேம்லலாம் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, காற்றுக்கு பாருங்க வளி, தென்றல், புயல் காற்று. ஸோ அதனால தான் புயல், சூறாவளி காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் காற்றுக்கு தான். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துட்டு காற்று, வளி, தென்றல், மழை அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பொருந்தாத இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பருவநிலை, சுழல், வீசும் வேகம், இதெல்லாம் பொறுத்து நோட் பண்ணி வச்சுங்க. பருவநிலை, சுழல், வீசும் வேகம், கிளைமேட் சேஞ்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எஸ்கேப் வெலாசிட்டிலாம் நமக்கு ஃபிசிக்ஸில் படிப்பீங்க.
வீசும் வேகம், தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், ஆடிக்காற்று. இப்போ ஒரு எக்ஸாம்ஸ் மேலே இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமில் மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாமே நம்ம ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்லேயும் படிக்கிறோம். ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கடுங்காற்று, புழுதிக்காற்று, கீழ்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, இந்த மாதிரி காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பெயர்களால் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஒரு பேசேஜ் வச்சு 2 கொஷின் 3 கொஷின் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படித்து ஒவ்வொன்றுமே அப்ளிகேஷனாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயர் உண்டு. ஓகேங்களா? ஸோ 4 திசையிலும் என்ன வந்து தமிழர்கள் எப்படி பெயர் சூட்டினார்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வீசுகின்ற திசையை பொறுத்து நார் திசை, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து காற்று எந்த திசையிலிருந்து வீசுகிறதா தமிழர்கள் என்ன பெயர் சூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயர் உண்டு. இதெல்லாம் பொறுத்துக்குள்ள கொஷின் கேட்டிருக்கிறாங்க ரீசன்ட் டிஎன்பிசி எக்ஸாம்லேயே. ஸோ கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன், இன்பத்தை தருகிறேன், மழையை தருகிறேன், கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எனப்படுகின்றன அப்படின்னு இந்த பேசேஜை ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சொல்லும் பொருளும் புரிஞ்சிடும். மேற்கிலிருந்து வீசும்போது, அதான் மேற்கு என்பதற்கு குடக்கு அப்படிங்கிற பேர் இருக்குது. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை, சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வெக்ஷன் ரெயின்ஃபால்னால் தமிழில் வெப்பச்சலன மழை. ஸோ இப்போ மே மாதம் கோடை காலத்தில் சரியாக 4 மணிக்கு வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இல்லை நிறைய இடத்துல ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொழியும். சரியாக கரெக்டாக 4 மணிக்கு, 3 o'clock அப்புறம். ஸோ ஒரு ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சில இடத்துல மழை வரும். ஸோ அதெல்லாம் வெப்பச்சலன மழை அப்படிம்பாங்க. ஸோ மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்றாகிறேன். ஓகேங்களா? ஸோ சம்மர் டைமில் உங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணும்போது பஸ்ஸில் மூவ் பண்ணுறீங்க, இல்லை வெஹிக்கிள்ஸில் போகிறீங்க, 2 வீலர்ஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காற்றே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், வெப்பக்காற்றாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு 1 மந்த் போச்சுன்னா ஏர்லி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போயே ஓரளவுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆயிரும் மார்ச் ஃபஸ்ட் வீக்லலாம். ஸோ ஏப்ரல் மேலலாம் சம்மர் டைம் தான். ஸோ வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயர் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடைக்காற்று எனப்படுகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ மேப்பு ட்ராப் பண்ணிட்டீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். ஸோ மரம், செடி உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் தெற்கு எந்த இடத்துல இருக்குது மேப்பில். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் எதில் வரும்னு தெரிஞ்சதுனாவே நீங்கள் இதில் ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இதில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்குக்கு குடக்கு, வடக்கு என்பதற்கு வாடை, தெற்குன்னா தென்றல் காற்று. ஸோ தென்றல் காற்றில் மரம், செடியெலாம் தாண்டி வரும் காற்று எதுன்னு கூட கேட்பாங்க. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வரும் வேகம் குறைந்து இதமான இயல்பாக கொள்கிறேன் கொடுத்துட்டு கூட
சரி, அடைப்பு சரியான பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கலாம். தென்றல் காற்று வருமா, வாடை காற்றா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டல் காற்றா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். எஸ், இலக்கியத்தில் இது வந்து இவ்வளோ நேம் வந்து தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இலக்கியத்தில் வந்து இலக்கியம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் புறநானூறு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு காப்பிய நூட்களில் காற்றை பற்றி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு நயம்பட உரைக்கிறார்னு இருக்கிறாங்க. இது தெரிஞ்சு வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென்றல் அப்படிங்கிறது காற்றுன்னு மேலேயே நான் பார்த்துருந்தோம். அதை அடிப்படையாக கொண்டு தான் இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சொக்கநாத புலவர் பாருங்கள். ஸோ இது வந்து சிற்றிலக்கியத்தில் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது அப்படிங்கிற சிற்றிலக்கியத்தில் நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லி தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள் அப்படின்னு சொல்லி சிற்றிலக்கியத்தில் ஒரு பெண் ஒருத்தி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ காற்றை பற்றி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறாரு, சிற்றிலக்கியத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய படைப்புகளிலும் திரை இசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம். ஸோ இதில் காற்றை பற்றி பாடல் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காற்றில் நிறைய பாடல்கள் தமிழ் திரை இசை பாடல்களையுமே காற்றை அடிப்படையாக கொண்டு நிறைய இடத்துல பாடல் பாடியிருக்கிறாங்க. வேறு என்ன பட்டு சார்னா நிறைய பாடல்கள் இருக்கும் பாருங்க, காற்றை அடிப்படையாக கொண்டு. அடுத்தது முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். ஓகேங்களா. ஸோ பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாக எல்லாமே உங்களுக்கு சங்க காலத்திலலாம் இன்றைக்கி தான் நமக்கு என்னடா காற்று எது அடிக்குது, எப்படி அடிக்குது, எங்கேருந்து அடிக்குதுன்னு தெரியல நமக்கு. சங்க காலத்திலலாம் பாருங்கள், தொழில்நுட்பமே இன்றைக்கி நமக்கு எல்லாமே உங்களுக்கு இதிலிருந்து கொடுக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். நமக்கு காற்று எல்லாமே உங்களுக்கு என்னது, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐஎம்டி சென்னை எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே. வானிலை இதோடைய முன்னறிவிப்புகள், இல்லை இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்படி தான் இருக்கும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ பழங்காலத்தில் பாருங்கள் கடல் கடந்த பயணங்கள் அனைத்துமே காற்றை அடிப்படையாக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காற்றோடைய பயன்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. தெரியாமல் நூட்கள் எழுத மாட்டாங்க, தெரிஞ்சதுனால தான் பயணம் சென்றிருப்பாங்க. தெரியாமலும் பயணம் செய்ய முடியாது. படகு எடுத்துகிட்டு நீங்கள் உலகம் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வாங்கன்னா எப்படி நீங்கள் சுற்றி வருவீங்க? எஸ், ஒரு படகு கொடுத்து உங்கள்கிட்ட உலகம் முழுதும் சுற்றி வாங்கன்னா எப்படி நீங்கள் சுற்றி வருவீங்க? நமக்கு காற்று இப்போயே நிலப்பகுதியிலேயே காற்று அடிக்கிறத பற்றி எப்படி அடிக்குது, எங்கேருந்து அடிக்குதுங்கிறது தெரியாத போது கடலில் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் புறநானூரில் பாருங்கள் பாய்மர கப்பல் தான் வச்சு காற்றை பயன்படுத்தி பல ஆயிரம் கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழிலாண்ட உறவேன் மருக களியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு சொல்லி புறநானூர்லேயே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. தொல்காப்பின்னு அடிச்சிடாதீங்க. இந்த முன்னீர் நாவாய் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படின்னா புறநானூறு. ஸோ இந்த முன்னீர் நாவாய் அப்படிங்கிற தலையை நம்ம தொல்காப்பியத்துலேயுமே படிப்போம். வரிகளை முழுவதும் படித்து அதுக்கு பொருள் தெரிந்து ஆன்சரை உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட்டு தமிழில் ஒரு வேர்டு நீங்கள், ஏன்னா தமிழ் ஒரு இடத்துல ஒரே வேர்டு ஒரே பொருள் தராது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தொடருக்கு தகுந்த மாதிரி பொருளே மாறலாம்.
நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி அப்படின்னு கொடுத்துட்டு கூட, இல்லைன்னா இந்த ஃபஸ்ட் லைனே கொடுத்து கூட சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுன்னு கொஷின் கேட்கலாம். மேற்கோள்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழிலாண்ட உறவேன் மருக. அடுத்து ஹிப்பாலஸ் பருவக்காற்று பாருங்க. ஆக்சுவலாக ஹிப்பாலஸ் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி, ஒரு கிரேக்க மாலுமி பருவக்காற்றோட உதவினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்கிற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஹிப்பாலஸ், அவர் கிரேக்க மாலுமி. ஸோ அவர் வந்து பருவக்காற்றோட உதவினால தான் இங்கே டைரெக்டாக இப்படி வந்திருப்பார். ஸோ ஏன்னா அதெல்லாம் அந்த டைமில் பாருங்கள், கிபி முதல் நூற்றாண்டில் உங்களுக்கு எந்த சேட்டலைட்டில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அன்றைக்கெலாம் செயற்கைக்கோளோ எதுவுமே கிடையாது. யார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க கடல் வழியாக இந்த மாதிரிலாம் ரீச் பண்ணணும்னு? எல்லாம் காற்றின் அடிப்படையாக தான் வந்து பார்த்திங்கன்னா காற்றோடைய பயன்கள், காற்று எந்த திசையில் வீசுது, இதெல்லாமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பமோ, அதான் நான் சொன்னல சேட்டலைட்டோ எதுவுமே கிடையாது. இப்போ அன்றைக்கி மீன்ஸ் அந்த கிபி ஃபஸ்ட்டு நூற்றாண்டுலாம் எதுவும் கிடையாதுன்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி காற்றினுடைய பயன்கள் தெரிஞ்சிருக்குது. ஸோ அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதே சூட்டினார்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இது வந்து ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவனக்கடல் வணிகம் பெருகிற்று அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்க ஹிப்பாலஸ் பருவக்காற்று. ஸோ இந்த மேல் லைன் பாருங்கள், இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரிகால் வளவன, கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடல்களில் சங்ககால பெண்பால் புலவர் வெண்ணி குயத்தியார் பாருங்க வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது. வழினா உங்களுக்கு அதான் காற்று. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றினை பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. அதற்கு முன்னரே இந்நாற்றலை பயன்படுத்தி கடல் கடந்த வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, மேபி இந்த வரிகள் வந்து கொடுத்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நிறுத்தற் குறியீடில் கேட்கலாம். கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. அதற்கு முன்னரே என் ஆற்றல் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆற்றல்னா காற்று. ஓகேங்களா? காற்று ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்த வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஆச்சரியக்குறி. ஸோ அடுத்த லைன் பாருங்கள், அடுத்த பேசேஜ் பாருங்கள். மழை தருவேன் நான் அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜில் தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலக வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக தருகின்றேன். ஸோ தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையும் போது தமிழகம் முழுவதும் அனைத்து இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழியும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். தெரியலனா தெரிஞ்சுக்குங்க. வடகிழக்கு பருவமழையும் போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு கடற்கரை மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவும் உள் மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவும் இருக்கும். ஸோ இந்த டைமே பார்த்துருப்பீங்க. தென்மேற்கு பருவக்காற்றும் போது உங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றும் போது உங்களுக்கு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல மழை வரும். அதை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ கதிரவன் சூரியனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்டில் ஜியாகிரஃபிலே நம்ம படிப்போம். வெப்பச்சலன மழை எப்படி சார் வருது அப்படின்னா இதுதான். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகிறேன். ஸோ ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் டு செப்டம்பர். ஸோ அப்கமிங்
ஜூன் டு செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் அப்படின்னு சொல்லி வீசும்போது சாரல்னு சொல்லி ஒரு பாடல்லாம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்துருப்பீங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் டு டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனா பருவ. ஸோ இவ்வாறாக மழைப்பொழிவை தருகின்றேன் அப்படின்னு இந்த லைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவின் முதுகெலும்பாக வேளாண்மை தானே, வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும். ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நமக்கு இந்தியா வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்தது நெல். அதாவது கொஷின் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பாருங்கள், தமிழில் படிக்கும் போதே ஜியாகிரஃபி சப்ஜெக்டோடைய கான்செப்ட்டுமே தான் அவர் தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. இந்தியா தன்னிறைவு அடைந்தது எதுலன்னு கேட்டுருக்குறாங்க. பேடி நெல்லுலேயும் கோதுமையிலையும். ஸோ அதனால் தன்னிறைவு அடைந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம். தண்ணீர் அடையலை அப்படின்னா எப்படி நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும்? நமக்கே இல்லாத போது மற்றவர்களுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஸோ இதிலெல்லாம் நமக்கு தண்ணீர், அதனால தான் தண்ணீரை அடைந்து விட்டால் மற்றவர்களுக்கும் உதவி செய்யலாம். இதெல்லாம் எப்படி சார் தண்ணீரை அடைந்திருக்கும் அப்படின்னா எல்லாம் பசுமை புரட்சி தான், க்ரீன் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன் இன்றைக்கி இல்லை அப்படின்னா இவ்வளோ பேர் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கே வந்திருப்போமா இல்லை இவ்வளோ தூரம் அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க் தான், படிப்போமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எல்லாமே நமக்கு எதனால் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனாகவே நம்ம எதில் தான் ஃபஸ்ட்டு செக்டர் வந்து சர்வீஸ் செக்டரில் தான் இருக்கிறோம், ரெண்டாவது இண்டஸ்ட்ரி, தேர்டு தான் அக்ரிகல்ச்சர். பட் ஆனால் நமக்கு முதன்மையானது உணவு தான். ஸோ எல்லாம் நம்ம ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவோம். பசுமை புரட்சியோடைய முதல் பசுமை புரட்சி, இரண்டாம் பசுமை புரட்சி. ஸோ இந்தியா தன்னிறைவு அடைந்தது அப்படி இது கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் எதில் வந்து தன்னிறைவு அடைந்தது கீழ்கண்டவற்றில்னு சொல்லி ஆப்ஷன் நெல், கோதுமை, அதுக்கப்புறம் திணை, வேறு ஏதோ ஒரு சம்திங் ஆப்ஷன் இருந்தது. ஸோ இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையளவினை தென்மேற்கு பருவக்காற்றும் போது உங்களுக்கு மேலே எங்கே உங்களுக்கு கேரளாவில் நல்ல மழையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் மழை பயங்கரமாக இருக்கும். அஸ்ஸாம் இதெல்லாம் பாருங்கள் நியூஸில் ஜூன் ஜூலை டைமில். இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா நமக்கு ஷேடோ ரீஜியன், மலை மறைவு பிரதேசமாக நம்ம இந்த இடத்துல காட்சி எழுப்போம் அந்த டைமில். பட் ஆனால் உங்களுக்கு ஈவன் கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் மேலெல்லாம் மழை இருக்கும் உங்களுக்கு நல்லா. மேலே அப்படின்னா நார்த்தில் அந்த கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அரபிக்கடலிலிருந்து வீசக்கூடிய காற்று. ஸோ நம்ம தமிழ்நாடு இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் இந்த பக்கம் இருக்கிறோம். ஸோ அந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலை, அரபிக்கடலிலிருந்து வீசும் காற்று அப்படியே மேலிருந்து அப்படியே கேரளா, கேரளா அதுக்கப்புறம் அப்படியே காற்று மேலே மூவ் ஆயிரும். ஸோ அப்படி மூவ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று மட்டும் மூவ் ஆகுது, கூடவே சேர்ந்து மேகத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே போவோம், மூவ் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அதனால தான் மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கிறதுனால நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றும் போது கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும். பெருசாக இந்த பக்கம் உங்களுக்கு உள் மாவட்டங்கள் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டோடைய வட மாவட்டங்கள்லாம் மழை இங்கெல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு. நமக்கு இப்போ இந்த டைமில் பெய்யக்கூடியதெல்லாம் வெப்பச்சலன மழையானதாக நமக்கு தெரியும். ஜூன் ஜூலைலாம் உங்களுக்கு இந்த பக்கம் எங்கே மழை பெய்யும், மழை அந்த அளவுக்கு இருக்காது, உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே டிஎன்பிசிலேயே கொஷின்ஸு ஜிஎஸ்லேயே கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே இருக்குது. எஸ், இதுதான் அடுத்து பாருங்கள். வடகிழக்கு பருவகாலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. ஓகேங்களா? வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்களா, ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சைக்ளோன் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் தான். ஓகேங்களா? வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது அப்படின்னா தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை சமவெளியை கடக்கும். அது எங்கே கடக்கும் சார் அப்படின்னா அதை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது.
அதுவும் பாருங்கள், ஒரு சில டைம்லாம் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் கறக்கும்பாங்க, பார்த்தா சென்னை மெரினாவில் இங்கே மழை பயங்கர இந்த பக்கம் சேஞ்ச் ஆயிரும். ஸோ புயல் தன் திசையை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. ஏன் சார் மாற்றுது அப்படின்னா, பூமி சுழற்சி, பூமியின் சுழற்சி, காற்றின் வேகம், ஸோ இதெல்லாம் தான் டிஃபைன் பண்ணும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே உங்களுக்கு நாகப்பட்டினம் கரை கிடக்கும், இல்லை அப்படின்னா பாண்டிச்சேரி, சென்னை. ஸோ ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆந்திராவுக்கு கூட மூவ் ஆகிரும். ஒரு சில பாருங்கள், இப்போ வடகிழக்கு பருவமழை சென்னையை நோக்கி வந்துட்டு இருந்த சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு டைரெக்ஷன். அது அப்படியே ஆந்திரா அப்படியே மேலே போயிடுச்சு, அந்த பக்கம் கரையை கடக்க போயிடுச்சு. ஸோ நம்ம அந்த டைம் சென்னை வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு குறைவு. ஸோ அதுக்கு தான் இந்த வரிகள், இந்த லைன் அதை தான் டிஃபைன் பண்ணுது. பாருங்கள், ஐயூர் மூடவனார் சிறப்பித்திருக்கிறார். என்ன சிறப்பித்திருக்கிறார் அப்படின்னா, வலிமிகின் வழி இல்லை. புறநானூரில் ஐயூர் மூடவனார் கூறியிருக்கிறான்னு தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி மதுரை இளநாகனார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று, ஏன்னா வேகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். கடுங்காற்று வந்து பார்த்தீங்கன்னா மணலை என்ன ஆகிட்டு வரும், அப்படியே மணலே தள்ளிட்டு, இந்த காற்றில் வந்து பார்த்திங்கன்னா மணலே உங்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆற்றலாக நான், எனர்ஜி, காற்று அப்படிங்கிறது ஸோ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி செக்டார். எஸ், ஒன் ஆஃப் தி ரினியூவபிள் எனர்ஜி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். எதனால் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லி பின்னாடி படிப்பேன், வெயிட் பண்ணுங்கள், நானே டீச் பண்ணுறேன். ஸோ தாவரங்களுடைய ஒளிர்ச்சேர்க்கைக்கு உணவு உற்பத்திக்கு உதவுகின்றேன். ஓகேங்களா? விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகின்றேன். பூவின், தேனின், கனியின், தாவரத்தின், உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலித்தொடராக உதவுகின்றேன். அதே மாதிரி உங்களுடைய நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நான் உள்ளேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதான் காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் மேலே போங்கி பாருங்க, திருப்பூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, இந்த பக்கம்லாம் காற்றாலை மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாக இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெகாவாட் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு டிசம்பரில் கிடைக்கக்கூடியது கூட கம்பேர் பண்ணும்போது அந்த டைம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதான் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியுடைய உங்களுக்கு கோளுடைய தேவையை வந்து கம்மி பண்ணி கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு விண்ட் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், திருப்பூர் சைடு, பல்லடம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் எங்கே அப்படின்னா பொள்ளாச்சிக்கு, அதுக்கப்புறம் இந்த டேம் ஒன்று இருக்கும் அந்த சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூருக்கு அந்த பக்கம், பல்லடம், இந்த கன்னியாகுமரி, இதெல்லாம் நிறையா தூத்துக்குடி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டு மில், ஓகேங்களா, காற்றாலை இருக்குது. பாருங்கள், சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். மொபைலில் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனாக நீங்கள் சப்ஜெக்டை தெரிஞ்சிக்கும் போதே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். விண்டு தமிழ்நாட்டில் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி எங்கன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி மேப்பில் பாருங்கள் எந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு இது வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் அன் ரினியூவபிள் எனர்ஜின்னு கொடுத்துட்டு விண்டு, சோலார், பயோமாஸ், கோல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. விண்டுனா காற்றாற்றல், சூரிய ஆற்றல். பயோமாஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க? உயிரி ஆற்றல். அதுக்கப்புறம் நிலக்கரி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நிலக்கரி அப்படிங்கிறது உங்களுக்கு இட் இஸ் அன் நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா? இட் இஸ் அன் கன்வென்ஷனல். இது வந்து நிலக்கரியை புதுப்பிக்க முடியாது. இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எப்பொழுதும் எந்நேரமும் புதுப்பித்து கொண்டிருக்கும். ஸோ உலகில்
உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. இதெல்லாம் கூற்று காரணம் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம். அந்த கொஷினில் வந்து ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சியில் முதலிடம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே ஷேர் பண்ணியிருப்போம் கொஸ்டினில் பாருங்கள். 1600 கொஸ்டின்ஸில் நான் சொல்லிட்டு இருப்பேன், உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் இருக்குது, அந்த கூற்று தவறு அப்படின்னு சொல்லிட்டு. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. புக்கில் இருக்கிறது தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறது தமிழ் புக்கில் இருக்குது. ஒரு சில இடத்துல காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் ஜியாகிரஃபி புக்கில் கர்நாடகான்னு கொடுத்துருப்பாங்க. இந்த தமிழ் புக்கில் இருக்கிறது தமிழக முதலிடம் வைக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க தமிழ் கொஷினில் கேட்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் குழாயில் இருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும். ஸோ காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ஏர் பொல்யூஷன் தெரியுமில்ல உங்களுக்கு. ஏர் பொல்யூஷன் செக் பண்ணுறதுக்கு சமீர் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. செக் பண்ணுங்கள், எடுத்து பாருங்கள் பார்ப்போம். கூகுளில் எல்லாம் வெப் இதில் நீங்களே பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் சமீருங்கிற ஆப் ஒன்று இருக்கும், SAMER. இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின். காற்றின் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், காற்றின் தரக்குறியீடு, டெல்லியின் காற்றின் தரக்குறியீடு, நீங்கள் இருக்கும் பகுதியின் காற்றின் தரக்குறியீடெல்லாம் செக் பண்ணலாம். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். காற்று மாசுபாடு அடைந்து வருக தெரியும் எல்லாமே. நம்ம இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல்ஸ், நாட் ஓன்லி ஃபார் பெட்ரோல் டீசல்ஸ், ஸோ டே பை டே லைஃப் ஆக்டிவிட்டியில் காற்றின் மாசுபாடு நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் பாதிப்படைகிறது. ஓகேங்களா. டெல்லிலாம் பாருங்கள் ஏர் பொல்யூஷன் அதிகம். வெஹிக்கல்ஸ்லாம் கூட ஒரு சில டைமில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கூல்ஸே ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதும் காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீர் புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், ஆக்சிஜனே நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனே வந்து விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு. ஓகேங்களா. பட் இதெல்லாம் காரணம் யார் சார் அப்படின்னா, காரணம் யார்? நம்மள வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு எப்படி பியூராக கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் காற்றை மாசுபடுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு என்விரான்மெண்டல் சுற்றுப்புற சூழல் ஆக்சிஜன், அப்புறம் நம்ம அதை தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் ஃபார்ம் ஆகலாம், நோய் வரலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு லங்ஸு பாதிப்படையலாம், நுரையீரல் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வரும். வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட்டு உங்களுக்கு COPயில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிலக்கரியின் பயன்பாட்டை குறைத்து காற்றின் தரத்தை எப்படி உயர்த்துது அப்படின்னா, அடுத்த லெவல் ஆஃப் அடுத்தது என்ன உங்களுக்கு இது எப்படி ரெடியூஸ் பண்ணி புதிய புதுப்பிக்கக்கூடிய வளம் இது, அதில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் ஆக்சிஜனே கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு அதிகமாகும். ஓகேங்களா. இயற்கையாக அடித்த காற்றுக்கு நாமளே என்ன பண்ணுறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் இந்தியாவிற்கு என்பதை நாம் அறியும் போது பாருங்கள், உலக லெவலில் உங்களுக்கு பொல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய பரப்பளவு எவ்வளோ, நம்மளுடைய பாப்புலேஷன் எவ்வளோ, நம்மளுடைய யூசேஜ் எவ்வளோ, எலக்ட்ரிசிட்டி யூசேஜ், கோல், பெட்ரோல், டீசல், வெஹிக்கல்ஸ். ஓகேங்களா. புதுப்பிக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமிஷனாக நமக்கு என்ன ஆகுது, எமிஷனை தான் உங்களுக்கு பொல்யூஷனாக வந்து மாறிடுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மாசுபடுத்துகிறோம் இது அப்படின்னா அட்மாஸ்பியரை, வளிமண்டலத்தை. ஸோ அதனால் நமக்கு தூய காற்று கிடைக்காம ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுறோம்,
விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற மீனிங். ஸோ மனிதனால் மாசடையும் நான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்கள் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும், ஆனால் நானின்றி 5 நிமிடங்கள் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது அப்படின்ட்டுருக்குறாங்க. காற்று இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வித்தவுட் ஆக்சிஜன் நத்திங் கான் டூ. 5 மினிட்ஸ் இல்லைனாவே அவ்வளோதான். யோசிச்சு பாருங்கள். காற்று வழி இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் இல்லைன்னா அப்படின்னா எப்படி நம்ம எப்படி இங்கே லிவிங்? ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா யாருமே என்ன பண்ண முடியாது, நானும் பேச முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்னை நேசிப்பதில்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. ஆனால் இது உண்மையை தெரிஞ்சு கூட நீங்கள் எதனால் ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் தான், காற்று இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜில் கொடுத்துருக்குறாங்க. உங்களால் தான் நான் மாசுபடுகிறேன். குப்பை, நெகிழி பைகள், மெது உருளைகள், டயர்ஸ் இதெல்லாம் போட்டு எரிக்கிறீங்க. ஒயர்ஸை போட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குப்பை மேனியா, பிளாஸ்டிக்கு எல்லாம் தொட்டியில் போடுறது, டிச்சில் போடுறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது. ஏசிலாம் எனக்கு ஏசி சார் அப்படிங்கிறாங்க. அட்மாஸ்பியரே உனக்கு ஏசி தான். ஸோ குளிரூட்டப்பட்ட அறை எல்லாம் மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான், பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, 2 வீலர்ஸ். அதெல்லாம் டெல்லியில் பாருங்கள், எல்லாம் பொது போக்குவரத்து தான் பயன்படுத்தணும். எல்லோரும் நீங்கள் என்னடா காசு வச்சுக்கிட்டு எல்லாம் டீசல் வெஹிக்கிளும் பெட்ரோல் வெஹிக்கிளும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கெல்லாம் மாசுபடுத்துறீங்களா டெல்லி அப்படின்னு கவர்மெண்ட்டே ஒரு சில டைமில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னாங்க. ரீசெண்டாக நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வானூர்திகள் வெளியிடும் புகை. ஸோ இத்தனை செயல்களால் தான் என்னை பார்த்தீங்கன்னா பாலாப்படுத்தி என்னால் நான் கெட்டேன். இதனால் கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல் தான், நுரையீரல், புற்றுநோய், இளைப்பு நோய், பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது காற்று. ஸோ இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு தான். ஸோ பாருங்கள், எப்படி நீங்கள் அப்போனா ஏர் பொல்யூஷன் எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏர் பொல்யூஷனில் நம்ம தான் ஏற்படுத்துகிறோம் இல்லையா? ஏர் நமக்கு பொல்யூஷனாக கொடுக்கல, நம்ம தான் பொல்யூஷனை ஏற்படுத்தி அதை ஏர் பொல்யூஷனாக மாற்றுறோம். ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து வர காற்று தூய காற்று. அதை நம்ம பார்த்திங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்தாதனால அது நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. ஸோ அதனால தான் நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக யுனிசெஃப் சிறுவர் நிதியம், ஓகேங்களா, யுனிசெஃப் பார்த்திங்கன்னா தெரிவித்திருக்கிறாங்க. காற்று மாசுபடுவதனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. ஸோ அப்படின்னா பார்த்துங்க, பொல்யூஷன்னால் ஏர் பொல்யூஷன்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளில் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு நாளில் டீச் பண்ணதுனால நாளைக்கே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண முடியாது, யாராலுமே ரெடியூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆல்ரெடி பயன்படுத்தியாச்சு. சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணுன்னாலும் இருக்கிற மக்கள் தொகைக்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கடினம். புதுசாக ஆல்டர்னேட் சோர்ஸ் கண்டுபிடிச்சி அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதான் என்னுடைய மேலடுக்கில் ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் யூவி புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறேன். ஓகேங்களா? புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கிறேன். காற்று பாருங்கள், காற்று பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய யூவி ரேஸை பார்த்தீங்கன்னா பாதுகாத்து நமக்கு கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கிறது.
ஸோ உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிட இயந்திரங்களான குளிர்பதன பெற்றி முதலானவற்றை உருவாக்கிறீர்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நான் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு சன்னிலிருந்து நான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி காற்று சொல்லுது. அப்படின்னு சொல்லி இந்த வரிகளுக்கு அதுதான் மீனிங். எஸ், அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையாயிடுகின்றது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக புற ஊதா கதிர்கள் வந்து பாருங்கள், எல்லா உயிரினங்கள், நம்ம மட்டுமே உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுக்குமே பாதிப்படையும். மனிதர்கள் மட்டும் உயிரினங்கள் கிடையாது. ஓகேங்களா? ஓரறிவு புல். ஓகேங்களா? அது போக ஈரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் எல்லாமே உயிரினங்கள் தான். ஈவன் உங்களுக்கு புல்லுமே கூட என்ன தான் உங்களுக்கு, அதுவும் ஒரு உயிரினம் தான். ஏன்னா ஒளிச்சேர்க்கை தனக்கான உணவை ஒளிர்ச்சேர்க்கை மூலம் பெற்றுக்கொள்கிறது. ஒளிச்சேர்க்கைனா இப்படி நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு சன் ரேஸ் வரும்போது அதுவும் பாதிப்படைய செய்யும். ஸோ அனைத்து உயிரினங்களுக்குமே பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொருள். ஸோ இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பாக தான் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. உங்கள் கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றீர்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீ தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இப்போலாம் கூட நிறைய சோலார் பஸ்ஸு, சோலார் எனர்ஜி அதில் நிறையா உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. இது நிலக்கரி, பெட்ரோல், டீசல் ஓகே, எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டைமில் ரினியூபிள் எனர்ஜியோடைய பர்பஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும், இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து மழை பெய்யும் போது ஆசிட் ரெயின். ஓகேங்களா? H2SO4 இதெல்லாம் ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சிங்க, இதில் படிப்பீங்க கெமிஸ்ட்ரியில். இதனால் ஆசிட் ரெயின், அமில மழை பெய்கிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஸோ எல்லாமே தான் உங்களுக்கு துன்பமாக, எல்லாமே உங்களுக்கு பாதிப்படைகின்றன. ஓகேங்களா? ஆசிட் ரெயினாக பெய்யுதுன்னா கடலில் இருக்கிற உயிரினங்கள்லாம் என்ன வருது? இதனால் நான் மிக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி காற்று சொல்லுது. ஸோ உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கைகளால் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காற்றின் பயனறிந்து கடலை மட்டும் இல்லாமல் அனைத்து உயிரினங்களையும் காப்பது மனிதர்களால் மட்டுமே முடியும். இன்னும் நம்ம தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், மற்ற உயிரினங்கள்லாம் கண்டுபிடிப்பதில்லை. ஓகேங்களா? இந்த எல்லாமே அனைத்து உயிர்களும் துன்பமின்றி இன்பமாக வாழ காற்றின் பயன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தூய்மையாக வைத்துக்கொள்ளும். அப்போ நம்ம தான் அதை என்ன பண்ணணும், தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். காற்றுனால வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது நமக்கு, அட்மாஸ்பியர். நம்ம பார்த்து மரம் தரும் வரம் நான். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றை நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன். அதனால் மரங்களை வளருங்கள், மேம்பட்ட குப்பை மேலாண்மை மேற்கொள்ளுங்கள், அதை பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். ஓகேங்களா? மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பார்த்தா மின்னாற்றல் எல்லாமே வந்து எலக்ட்ரிக், சோலார்லாம், கச்சா எண்ணெய், நிலக்கரி இதெல்லாம் வந்து புதைப்படிவ எரிபொருள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில் ஃபியூயல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஜூன் 15 வந்து உலக காற்று நாள். ஒரு நாள் மட்டுமே கொண்டாடினால் போதாது, ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும்.
என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், இதுவே என் ஆசையாகும், இதுவே உங்களின் எதிர்காலம் நலனும் அப்படின்னு சொல்லி காற்று வந்து நம்மளை வார்ன் பண்ணுது. அப்படிங்கிற ஒரு உரைநடைய ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். குளோரோஃப்ளோரோ கார்பன் உடைய ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுங்களாம். ஸோ அப்படின்னா பார்த்துங்க, நம்ம மட்டும் நிம்மதியாக தூங்குறோன்னு நினைக்கிறோம், யாருமே நிம்மதியாக தூங்காத அளவுக்கு இந்த ஓசோன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அகேன்ஸ்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்கள்லாம் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தெரிஞ்சு வச்சிங்க, மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை திருப்பாவை பாடலாம் பாடுவாங்க. தனிநாய அடிகள் இந்த ஒன்றே உலகம் அப்படிங்கிறவர்கள். அது 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட இன்றும் உலக விந்தையாக திகழும் தாஜ்மஹால் இன்றளவில் மஞ்சள் பழுப்பு என நிறமாறி காட்சியளிப்பதன் காரணங்களையும் தீர்வுகளையும் கலந்துரையாடுக அப்படின்னு கேட்குறாங்க. 17th செஞ்சுரியில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 18, 19, 20, 21 20ஆம் நூற்றாண்டில். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. எதனால் சார் அப்படின்னா எதனாலயா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது போய் அது போய் கலருக்கு தான் அடிக்கிறாங்களா? கலர் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வளிமண்டலத்து காற்றோடைய ரீசன் தான். ஓகேங்களா? காற்று எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் என்னமா இருக்குது, டெம்பரேச்சர், கிளைமேட் சேஞ்சு, எவ்ரிதிங் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரியே இருப்பதில்லை. ஒரு வருஷம் மழையே இல்லாமல் இருக்கலாம், ஒரு வருஷம் அதிகமான மழைப்பொழிவு வரலாம். இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், இயற்கையுடைய மாறுதல்கள், காலநிலை மாற்றங்கள், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் தீர்வு காணணும். இயற்கை வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காணாது. ஸோ அடுத்த இந்த யூனிட்டில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜியாகிரஃபி சப்ஜெக்டில் இருக்கிறதும் தமிழ் புக்கில் இருக்கிறதும் நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின்ஸ் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இயல்களை நல்லா தெளிவாக படிக்கணும், தெரிஞ்சிருக்கணும், சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதான் நான் சொன்னேன், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடு, பொருந்தாத சொல்லை கண்டறி, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு கண்டறிக, ஒருமை பன்மை, இந்த மாதிரி எல்லா சிலபஸில் இருக்கிற எல்லா இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா கொஷினுமே இதில் நம்ம மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனையை இப்போது நம்ம பயன்படுத்தி தொடங்கியிருக்கிறீர்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வரிகள் இதில். இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் இலக்கண டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரியல் 40 minutes அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதில் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷனாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செஷனில் ரிமைனிங் பார்ப்போம்.